ஹலோ மக்களே, காலையில் ஷிஃப்ட்டு முடிச்சு டயர்டாக வந்ததும் நம்மளை எப்பவும் போல் வெல்கம் பண்ணி நம்ம ரொனால்டோ தான் வந்ததும் ஒரு ஜாலியாக ஆட்டம் போட்டு நம்மளை வெல்கம் பண்ணிவிட்டு அவன் வேலையை பார்க்க போயிட்டான். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததும் என் துணைவியார் ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டு நான் போய் தூங்க போயிட்டேன். எப்போ மொழி போகிறதோ அப்போ தான் எழுந்து முடிச்சு என் துணைவியார் ஆல்ரெடி டின்னர் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. கிச்சனுக்கு பாத்திரலாம் திறந்து பார்த்தா தான் தெரியுது, இனி நம்மளுக்கு போல் கரோட்டு குழம்பும் ஒயிட் ரைஸும் 2 பாயில்ட் எக்கும் நம்மளுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஈவினிங் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்போவும் ஒரு ஸ்கூப்பு வே எடுத்துக்கிறது வழக்கம். வே எடுத்து முடித்ததும் ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்மு பக்கத்தில் தான் இருந்தாலும் இன்றைக்கி கடைக்கு போய் சில பொருட்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால நாம் கருப்பு குதிரை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. இன்றைக்கி நம்ம ஷோல்டருக்கு வேலை கொடுக்கலாம்னு தரமான ஒர்க் அவுட் 5 வேரியேஷனில் 3 செட் போடுறதுக்காக வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் ஆகி வந்துட்டேன். ஜிம்மில் கூட்ட நெரிசல் காரணமாக எல்லா ஒர்க் அவுட்டையும் போட்டு முடிக்க சில காலம் ஆயிடுச்சு. இருந்தாலும் விடாமுயற்சியோடு எல்லாத்தையும் திட்டம் போட்ட மாதிரி செஞ்சு முடித்ததும் ஷோல்டர் பம்ப் பண்ணதை பார்த்து மனசுக்கு ஒரே ஆனந்தம். பின்னர் வேலை முடிஞ்சதும் வீட்டு பொருட்கள் வாங்க கருப்பு குதிரை எடுத்து கிளம்பிட்டேன். டயட்டுக்காக வீட்டில் கேரளத்து பழுப்பு நீர் அரிசியை வாங்க சொல்லியிருந்தாங்க. இதுதான் அந்த அரிசி. இந்த அரிசியை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் படாத பாடுபட்டுட்டேன். இந்த அக்கா தான் அதை கண்டுபிடிக்க உதவுனாங்க. அதனால் இந்த அக்காவுக்கு ஒரு நன்றியை நான் இப்போது இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். சந்தோஷமாக பொருளை வாங்கி நான் வீட்டுக்கு போனதும் எங்கேயோ பதிலேருந்து ரொனால்டோ ஓடி வந்து எப்பவும் போல வெல்கம் டாஸை போட்டான். வீட்டுக்கு வந்ததும் ரிஃப்ரெஷ் ஆகி சாப்பிட்டு கிளம்பிட்டேன். மீண்டும் மற்றொரு வீடியோவில் பார்ப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.